மொத்த சம்பளத்தை எடுத்துட்டு தான் நாட்டுக்கு போறீங்க. போனவங்க போட்டு இனி போறவங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். How to recover your money பார்த்துடலாமா? குவைத்துடைய புதிய சட்டம் இல்லை, பழைய சட்டம் தான். ஆனால் திருப்பி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அரப் டைம்ஸுக்கு ஒரு சரி, இந்த செய்தியில் தலைப்பில் இருந்து பார்த்துடலாம். குவைத்தில் வெளிநாட்டவராக இருந்து செலுத்தப்படாத சம்பளத்தை எவ்வாறு மீட்டெடுப்பது? அதாவது இதுல மெயினான மேட்டர் என்னன்னா, இப்போ நீங்க உங்களுடைய சம்பளம் எக்ரிமெண்ட் பண்ணி வந்திருக்கிறீங்க. எவ்வளவு எக்ரிமெண்ட் பண்ணி வந்திருக்கிறீங்க? நீங்க 120 தினார் எக்ரிமெண்ட் பண்ணி வந்திருக்கிறீங்க. 2 வருஷம் வேலை செய்யறீங்க. 2 வருஷமும் 100 தினார் மேனி தான் உங்களுக்கு சம்பளம் தந்திருக்கிறாங்க. போனஸ்ன்றதும் அடிப்படையில் இருக்குதுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் போனஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் அதாவது உங்களுக்கான 120 தினார் பேசி வந்த சம்பளத்தில் உங்களுக்கு 100 தினார் தான் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 20 தினார் சம்பளம் அதையும் கொடுத்தே ஆகணும். அதுதான் சட்டம். அதை எடுக்காம நீங்க இந்த நாட்டை விட்டு போகவே கூடாது. உங்களுக்கு அந்த சம்பளத்தை கஃபில் கொடுத்தே ஆகணும், அதை நீங்க எடுத்தே ஆகணும். குவைத்தில் உள்ள பல வெளிநாட்டவர்கள் சம்பளம் வழங்கப்படாதது, நியாயமற்ற ஒப்பந்த மாற்றங்கள் மற்றும் தாமதமான கொடுப்பனவுகள் உள்ளிட்ட சவால்களை எதிர்கொள்கின்றனர். அது அவர்களை வாழ்க்கையை நடத்தவே சிரமப்படுத்துகிறது. 5 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிய ஒரு தொழிலாளருக்கு மாத சம்பளம் 200 குவைத் தினார்கள் என்று உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் குவைத் தினார்கள் மட்டுமே, அதாவது 90 குவைத் தினார்கள் மட்டுமே அவருக்கு வழங்கப்பட்டது. பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. இது போன்ற சூழ்நிலைகள் குவைத்தின் தொழிலாளர் சட்டங்களின் கீழ் உங்கள் உரிமைகளை புரிந்து கொள்வதன் முக்கியத்துவத்தையும் செலுத்தப்படாத ஊதியத்தை மீட்டு எடுக்கவும் சட்ட விரோத வேலை வாய்ப்பு நடைமுறைகளுக்கு எதிராக உங்களை பாதுகாத்து கொள்ளவும் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதன் முக்கியத்துவத்தை அடிக்கோட்டி காட்டுகின்றன. கேள்வி: அன்புள்ள அரப் டைம்ஸ், நான் ஒரு வெளிநாட்டவர். நான் குவைத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் 5 வருடங்களுக்கு மேலாக வேலை செய்து கொண்டிருந்தேன். நான் ஒப்புக்கொண்ட மாத சம்பளம் 200 குவைத் தினார்கள். ஆனால் அந்த நிறுவனம் எனக்கு வங்கி கணக்கில் 90 குவைத் தினார்கள் மட்டுமே டெபாசிட் செய்தது. நாங்கள் குவைத்துக்கு வந்தபோது எங்கள் சம்மதம் இல்லாமல் எங்கள் ஒப்பந்தங்களை மாற்றினார்கள். கடந்த 1 வருடமாக எனது மேலாளரிடம் எனது சம்பள வித்தியாசத்தை கேட்டேன். அவர் நாளை என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். ஆனால் மீதமுள்ள தொகையை ஒருபோதும் செலுத்தவில்லை. நிறுவனம் அனைத்து ஊழியர்களுக்கும் சம்பளத்தை நிறுத்தி வைக்கிறது. தற்போது புதிய ஊழியர்கள் சிவில் ஐடிகள் அல்லது வங்கி கணக்குகள் இல்லாமல் பணியமர்த்தப்படுகிறார்கள். இது குறித்து நான் தொழிலாளர் துறைக்கு புகார் அளித்தேன். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொழிலாளர் அலுவலகத்தில் உள்ள ஒருவரிடம் நிறுவனத்திற்கு வலுவான ஆதரவு இருப்பதாக தெரிகிறது. இந்த சூழ்நிலையின் காரணமாக சம்பளம் இல்லாமல் இனி என்னால் வாழ முடியாது என்பதால் நான் குவைத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நான் ஸ்பான்சரிடம் தெரிவித்தேன். ஆனால் அவர் எனது செய்திகளுக்கு பதிலளிக்கவில்லை. மாறாக அவற்றை மேலாளருக்கு அனுப்பினார். என்னுடைய செலுத்தப்படாத சம்பளத்தை எப்படி வசூலிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் நான் உங்கள் உதவியை கோருகிறேன். எங்களை போன்ற தொழிலாளர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுங்கள். நிறுவனங்கள் ஒப்பந்தங்களை நியாயமற்ற முறையில் மாற்றாமல் பார்த்து கொள்ளுங்கள். மேலும் அவர்களுக்கு சரியான அடிப்படை சம்பளத்தை வழங்குங்கள். பல தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்கிறார்கள். இதில் கூடுதல் நேரமும் அடங்கும். ஆனால் சம்பளம் எப்போது தாமதமாகிறது? சில நேரங்களில் மாதம் முடிந்து 45 நாட்களுக்கு பிறகும் சம்பளம் கிடைக்கிறது. உங்கள் அன்பான உதவி மற்றும் நேர்மையான பதிலை நான் மனதார நம்புகிறேன். பதிலை அரப் டைம்ஸ் வழங்குறாங்க. நடந்ததை கேட்டு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். நீங்கள் நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்டீர்கள். மேலும் உங்கள் முதலாளியின் நடவடிக்கைகள் குவைத் தொழிலாளர் சட்டத்தை, அதாவது 2010 கீழ் சட்டம் எண் 6 கீழ் மீறப்படுகின்றது. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய
வைத்து நீங்கள் பாதுகாப்பாக என்ன செய்ய முடியும் என்பது இங்கே. குவைத் தொழிலாளர் சட்டத்தின் கீழ் உங்கள் உரிமைகள், சம்பளம் செலுத்துதல், வேலை நேரம், சேவை முடிவின் நன்மைகள், அதாவது சம்பளத்தை அந்தந்த நேரத்துக்கு செலுத்துறது, வேலை 10 மணித்தியாலம் மட்டும்தான். அதே போல சேவை முடிவின் போது கிடைக்கக்கூடிய போனஸ். हेलो सलाम मामा. हाँ मामा मौजूद. زين يلا جاهز انت. يلا يلا اوكي يلا. சேவை முடிவின் நன்மைகள், அதாவது போனஸ். சிவில் ஐடிகள், வங்கி கணக்குகள் இல்லாமல் பணிபுரிதல், அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது நீங்கள் என்ன செய்ய முடியும்? உங்கள் மேலாளருக்கு நிறுவனமும் உங்களுக்கு முறையாக சம்பளம் வழங்காதால் உங்கள் முறைமையான புகாரை பதிவு செய்யலாம். எப்படி என்பது இங்கே. மனித வளத்துக்கான பொது அதிகார சபைக்கு, பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவருக்கு செல்லவும் தெளிவாக விளக்குங்கள். நீங்கள் ஏற்கனவே குவைத்தை விட்டு வெளியேறிவிட்டால் எதுவும் செய்ய முடியாது. படிப்படியாக சுருக்கம். அருகிலுள்ள தொழிலாளர் அலுவலகத்துக்கு சென்று எழுத்துப்பூர்வமாக புகாரை பதிவு செய்வோம். தூதரகத்துக்கு சென்று தூதரகத்திலிருந்து அரபு மொழியில் உங்களுடைய பிரச்சனைகளை டைப்பிங் செய்து கொள்ளவும். சம்பள கொடுப்பனவுகளுக்கு ஆதரவை, வங்கி வைப்பு தொகை செய்திகள் வைத்திருங்கள். உங்களுடைய வங்கிகளுக்கு மெசேஜ் வந்திருந்தால் அதையும் வச்சுக்கோங்க. உங்கள் தூதரகத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி இதற்கான எழுத்து மூல பதிவுகளை எடுங்கள். உங்களின் முதலாளி வழக்கை புறக்கணித்தால் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் அதை தொழிலாளர் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்கலாம். இது நிறுவனம் உங்களுக்கு பணம் செலுத்த கட்டாயப்படுத்தும். தொடர்ந்தும் குவைத்துடைய சட்ட திட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான நியாயம் நிச்சயம் கிடைக்கும். இது 2 பேருக்கும் தான், சரியா? வீட்டு தொழிலாளருக்கும் சரி, வெளியில இருக்கக்கூடிய ஷூன்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி. காணோன்னு ஒண்ணுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய சம்பளத்தை உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். நீங்கள் 100 தினார் இல்லை 200 தினார் எக்ரிமெண்ட்டுக்கு வந்திருந்தாலும் அந்த எக்ரிமெண்ட்டுக்குரிய சம்பளத்தை உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். சம்பளம் 120 தினாருக்கு வந்திருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு 100 தினார் தான் கொடுத்துருக்குறாங்க, 20 தினார் கொடுக்கல, கடைசியில் நீங்கள் நாட்டுக்கு போக போகிறீங்க, அப்பையும் கொடுக்கல அப்படின்னாலும் அப்படியே போயிடக்கூடாது. நீங்கள் உடனே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டு தொழிலாளர்கள் தூதரகத்தை நாடலாம். வெளியில் இருக்கக்கூடிய ஷூன் தொழிலாளர்கள் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர், அதோட தூதரகத்துடைய உதவியும் கிடைக்கும். இந்த ஆர்டிக்கல் என்ன பின்னாடி ஃபுல்லாகவே ஸ்லோ மோஷனில் போடுறேன், ஃபுல்லாகவே பாருங்கள். திங்க் பெட்டர் அண்ட் ஃபீல் பெட்டர். ட்ரை பண்ணுங்கள். நம் உரிமை